வணக்கம், வெல்கம் பேக் டு டேஸ்டி ப்ரீஸ். இன்னைக்கு நான் உங்களுக்காக எடுத்துகிட்டு வந்திருக்கிற ரெசிபி ஒயிட் பாஸ்தா. இந்த ஒயிட் பாஸ்தாவை குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி நிறைய வெஜிடபிள்ஸ்லாம் ஆட் பண்ணி எப்படி டேஸ்ட்டாக பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ஒயிட் பாஸ்தா நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு இந்தியன் ஸ்டைலில் செய்ய போகிறோம். இப்போது இந்த பாஸ்தா செய்கிறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேன் எடுத்து அதில் வாட்டர் ஆட் பண்ணி அந்த வாட்டர் நல்லா பாயில் ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க பாஸ்தாவை நம்ம அதில் சேர்த்துக்கணும். பாஸ்தா குக் ஆனதுக்கு 7 to 8 minutes போதுமானது. அதுக்கு மேலே நம்ம குக் பண்ணோம்னா பாஸ்தா ஒன்று ஒட்ட ஆரம்பிச்சிடும். பாஸ்தா குக் ஆகும் போதே 1 டீஸ்பூன் ஆயிலும் பாஸ்தாவுக்கு தேவையான உப்பும் நம்ம சேர்த்துக்கணும். இப்போது பாஸ்தா நல்லா குக் ஆயிடுச்சு. இதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ எல்லா பாஸ்தாவையும் ஒரு பவுலுக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். அடுத்து நம்ம இப்போ வெஜிடபிள்ஸ் எப்படி குக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேன் எடுத்து வச்சுட்டு அதில் கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கோங்க. அந்த ஆயில் கொஞ்சம் ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கார்லிக் ஃபஸ்ட்டு சேர்த்துக்கணும். கார்லிக் கொஞ்சம் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம சாப் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் 1 by 1 சேர்த்துக்கிறோம். இப்போது வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 5 to 7 minutes நல்லா குக் பண்ணிக்கலாம். வெஜிடபிள்ஸ் 50 to 60% குக் ஆனால் போதும். ஓவர் குக் ஆகிடுச்சுன்னா நம்ம சாப்பிடும் போது அதெல்லாம் க்ரன்ச்சியாக இருக்காது. இப்போ பாருங்கள், வெஜிடபிள்ஸ் நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ நான் எடுத்து வச்சுருக்க பாஸ்தாவை இது கூட சேர்த்து ஆட் பண்ண போகிறேன். இப்போது பாஸ்தா வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் காரத்துக்காக 1/2 டீஸ்பூன் பெப்பர், 1/2 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ப சில்லி ஃப்ளேக்ஸும் பெப்பரும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதற்கு தேவையான ஒயிட் சாஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது ஒயிட் சாஸ் பண்ணுறதுக்கு ஒரு பேன் எடுத்து அதில் கொஞ்சம் பட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். பட்டர் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் 2 tablespoon ஆல் பர்பஸ் ஃப்ளோர் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் மைதா கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் 2 cups ஆஃப் மில்க் ஆட் பண்ணிக்கிறேன். மில்க் ஆட் பண்ணி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது பாலும் மைதாவும் சேர்ந்து நல்ல திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வரும். இப்போ பாருங்கள், நல்லா திக்காயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் கொஞ்சம் சீஸு, கொஞ்சம் பெப்பரு, இந்த ஒயிட் சாஸ்க்கு தேவையான சால்ட்டு எல்லாத்தையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இப்போ நமக்கு நல்லா கிரீமியான ஒயிட் சாஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த ஒயிட் சாஸை ஆல்ரெடி குக் பண்ணியிருக்க பாஸ்தாவில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ண போகிறேன்.
அவ்வளோதாங்க, டேஸ்டியான ஒயிட் பாஸ்தா ரெடி. நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.